நான் அக்ஷரா. இன்னைக்கு நீங்கள் வந்து பார்க்க போகிறது மூவி இன்ஸ்பயர்ட் லுக். நம்மளோட சீரீஸோட 3rd லுக் இது. அண்ட் இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க மூவி வந்து புஷ்பா. இந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா டெல் மீ ஹவ் இட் இஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கி நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து ரஷ்மிகா லுக்கில் தான் இருக்க போகுது. இந்த லுக் ஓவராலாக பார்க்குறதுக்கு ரொம்பவே ராவாக நேச்சுரலாக இருக்குது. இந்த லுக்கில் ஹைலைட்டடாக இருக்கிறது வந்து இந்த ரிச் ப்ரௌன் காம்ப்ளெக்ஷன், அதில் சாஃப்டான ஐஸ் ப்ளஸ் லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப் மாவ் ஷேடில் இருக்குது. ஸோ இப்போ இந்த லுக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து டெர்மாவையோட ஹைட்ரா கிளென்சர் எடுத்து என் ஃபேஸை ஃபஸ்ட்டு வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிடுறேன். இது ரொம்ப ஜென்டலான கிளென்சர், எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களுக்கும் சூட் ஆகும். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், நான் வந்து நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே ஜென்டலான மாய்ஸ்சரைசர், ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா சாஃப்டாக சப்பிளாக இருக்கும். அண்ட் ரெகுலராக இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி. பேஸ் மேக்கப்புக்கு நான் வந்து இன்றைக்கி ஐஷேடோ யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ப்ரௌன் ஷேட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதே நான் வந்து கான்டூரிங்காக கூட யூஸ் பண்ணுவேன் இந்த ஷேடை. ஸோ எனக்கு வந்து நல்லா சூட் ஆகும் இந்த ஷேட். இது கொஞ்சம் நேச்சுரலான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், ரொம்பவே அந்த பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்காது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கிராஜுவலாக வந்து ஷேடை வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா இப்போ நான் டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணோன்னா என்னோட ஃபேஸில் லைட்டாக எட்ஜஸ்லாம் இருக்கும்ல, அங்கே மட்டும் அப்ளை ஆகாது, கொஞ்சம் அன்ஈவனாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன். அண்ட் ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துக்குமே நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் கொஞ்சம் ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நான் வந்து செகண்ட் லேயர் அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கு மேலே நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி சாஃப்டான ஐஸ், அதுக்கப்புறம் இந்த மாவ் லிப் ஷேட்ஸ்லாம் வந்து நீங்கள் எவ்ரிடே கூட வந்து வேர் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் லேட் ஆகிட்டு உங்கள் மேக்கப்பே மெல்ட் டவுன் ஆனால் கூட உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக தெரியாது. ஏன்னா எல்லாமே வந்து நேச்சுரலாக இருக்கிற ஷேட்ஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. இப்போ என்னோடய பேஸ் மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ். நான் இந்த பிளாக் ஷேட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய ஐப்ரோஸில் எங்கெல்லாம் வந்து ஸ்பேஸ் இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்து ஃபில் பண்ணுறேன். நான் சூஸ் பண்ணது பிளாக் ஷேட் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டார்க் ப்ரௌன் ஷேட் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு என்னமோ பிளாக் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் அது சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் மெபிலினோட இந்த டேட்டூ ஸ்மோக்கி ஐன்னு சொல்லிட்டு ஒரு காஜல் பென்சில் இருக்குது, அதான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஐஸோட நடுவுலேருந்து நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், ரொம்ப தின்னான லைன். அது அப்படியே நான் வந்து கீழே லேஷ் லைனுக்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அது சாஃப்டாக வந்து நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுனால ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு லுக் கிடைக்கும், ஐ லுக். அண்ட் உங்களுக்கு வந்து கண்ணு பெருசாக இருக்க மாதிரியும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மெப்ளினோட மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் லேஷஸ் நான் கோட் பண்ணுறதும் வந்து ஒரே ஒரு கோட் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் மெப்ளின் ஃபிட் மீ காம்பேக்ட் வந்து எடுக்க போகிறேன். இது ஷேட் வந்து 310. இது நான் வந்து ஹைலைட்டர் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். ஹைலைட்டர்னா ஹைலைட்டிங் கன்சீலர் நம்ம அப்ளை பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக இந்த காம்பேக்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் லிக்விட் கன்சீலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஒரு பவுடர் பேஸ் இருக்கனால இன்னொரு லிக்விட் பேஸ் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து காம்பேக்ட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் லிப்ஸ்டிக்கு நான் இந்த லோரல் பாரிஸோட லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் 126. இதனால நம்மளுக்கு ஒரு ப்ரௌன் பேஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து ப்ரௌன் லிப்ஸ்டிக் தான். இதை வச்சு என்னோடய லிப்ஸில் ஃபுல்லாக நான் வந்து கையாலே பிளெண்ட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் அந்த மாவ் ஷேட் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்காக இந்த மெப்ளின் அல்டிமேட்ஸ்லேருந்து இந்த ஷேட் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் நம்பர் வந்து 599. இந்த ப்ரௌன் ஷேடில் நம்ம வந்து இந்த மாவ் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த லுக் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இதை அப்ளை பண்ணுறேன். ஏன்னா அப்ளை பண்ணிட்டு கையாலே நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். லுக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் வந்து பொட்டு வைக்கிறேன். அவங்கக்கிட்ட இருந்த பொட்டு வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன் மாதிரி இருந்துச்சு. ஸோ என்கிட்ட மெரூன் தான் இருந்தது. மெரூனில் பிளாக் கலர் வந்து மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் ப்ரௌன் மாதிரி தெரியும். ஸோ அதனால் நான் வந்து காஜல் வச்சு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நோஸ் பெனுக்கு நான் வந்து பொட்டு யூஸ் பண்ணேன், ஒயிட் ஸ்டோன் பொட்டு. அண்ட் இதுதான் என்னோட ஃபைனல் லுக். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ பிடிக்கும் நம்புறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக லைக் கொடுங்க. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுவோம். அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, Akshay saying bye bye and take care of yourself. Bye.